ஹே ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஜெய் விலாஸ் ஆட்டோ ப்ரீமியாவில் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பீச்சை கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ்போஸ் 210க்கான ஃபுல் வீடியோ லைக் வாக் அரவுண்ட் ரைட் ரிவ்யூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இந்த இதில் கார்டு கொடுக்குறேன். இன்னைக்கு என்னோட எக்ஸ்போஸ் 210ம் அண்ட் எக்ஸ்பல்ஸோட 200 ரேலி கிட்டும் என்னோட இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரி இருக்குது, வாட் சேஞ்ச் வாட் நாட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெண்டு வண்டியில் ஏதாச்சும் ஒரு வண்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கம்பேரிசனை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வந்து ரெண்டுமே சேம் தான். டயர்ஸ் அண்ட் வீல் சைஸஸ் ரெண்டுமே சேம் தான். சேம் 21 இன்ச்சஸ் வீல்ஸ்லாம் வந்து ரெண்டு பைக்ஸுமே வருது. அண்ட் பிரேக் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் அதான் மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் பிரேக் சைஸஸ் எதுவுமே மாறல, பட் பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ஏபிஎஸ் சப்போர்ட்டோட வருது. விச் இஸ் நம்ம ரேலி கிட்ல இருக்க நம்ம எக்ஸ்பல்ஸில் அது வரவே வராது. இட்ஸ் கம் ஸ்டில் வித் சிங்கிள் சேனல். பட் இது வந்து சிங்கிள் சேனல் கிடையாது. இது டுவல் சேனல் ஏபிஎஸோட இதை வந்து பிரேக்கிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு விஷயத்த இப்போது ஹீரோ ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் மட் சர்ஃபேஸில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டாலும் இதை வச்சு உங்கள் வண்டியை அதுலேருந்து வெளியே எடுத்துட முடியும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரேலி கிட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு வர்றப்போ இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ட்ராவலும் சரி சைஸும் சரி எதுவும் மாறவே இல்லை. 210 mm ஆஃப் ட்ராவல் தான் இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு பைக்குக்கும் அப்படின்னா, இது ரேலி கிட், which means we can able to adjust our suspension as per as our need. பட் இந்த விஷயம் வந்து இந்த நார்மல் எக்ஸ்பல்ஸ் 210 இல்லை. இதோட ரேலி கிட்டுக்கான டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர, பட் இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் தெரியல. மேபி இன் ஃபியூச்சரில் இதோட ரேலி கிட் எக்ஸ்பல்ஸ் 210 ரேலி கிட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட இன்ஜின் தான். இந்த ரேலி கிட்டில் நமக்கு வந்து பழைய இன்ஜினான 200cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ப்ரொடியூஸ் அரௌண்ட் லைக் 18 bhp அண்ட் 17 Nm ஆஃப் 16 Nm ஆஃப் டார்க். ஐ கெஸ் அதுக்கு அதில் அந்த ரேஞ்சில் தான் அதை ப்ரொடியூஸே பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஸ்டில் ஆயில் கூல்டு இன்ஜின், 5-speed கியர் பாக்ஸோட, நோ ஸ்லிப்பர் கிளச் எதுவுமே கிடையாது. அண்ட் இதே நம்ம வந்து இந்த சைடு நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கு வந்தோம் அப்படின்னா, எக்ஸ்பல்ஸில் கிட்டத்தட்ட வந்து நம்ம XMR 210ல வந்து அதே இன்ஜின் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 210cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இது வந்து 6-speed கியர் பாக்ஸ் இருக்கிற இன்ஜின் வித் கம்ஸ் வித் சிஸ்டம் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இந்த வண்டியோட பவர் அப்படின்னு வரப்போ 24 bhp கிட்டத்தட்ட 9250 rpmலையும் 20 Nm ஆஃப் டார்க் 7200 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சொல்லப்போனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் தான் இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரேலி கிட் இட்ஸ் கோஸ் அரௌண்ட் லைக் 115 இல்லை 118 அதுக்கு அதான் அதோட டாப் ஸ்பீடாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடே அதே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து 130+ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட ரைட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் இதோட சீட் ஹைட் அப்படிலாம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸ்டில் இட்ஸ் கம்ஸ் வித் 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ரெண்டு பைக்கிள்ஸும் வருது. பட் சீட் ஹைட் அப்படின்னு வர்றப்போ இது வந்து 825 mm. ஆனால் இதே இந்த பைக் அப்படின்னு வர்றப்போ 830 mm. ஜஸ்ட் 5 mm தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர அது ரொம்ப அளவுக்கு இந்த நோட்டிசபிளாக இல்லை. நான் ஒரு 5'8" இருக்கிற ஆள். ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டு வண்டியும் ரொம்ப எக்கனாமிக்லி சாலிடாக தான் இருக்குது. ஃபுட் பக் பொசிஷனும் சரி, ரைடிங் ட்ராங்கிலும் சரி ரொம்ப நார்மலாகவே இருக்குது தவிர அந்த அளவுக்கு வந்து எனக்கு பாதர் பண்ணி ஏறுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் இந்த ரெண்டு வண்டியிலையும் என்னால் வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்க முடியுது. டோன்ட் நீட் டு பாதர் லைக் இந்த டிபிட்டோ அப்படின்ற விஷயமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இஃப் இன்கேஸ் ஒரு 5'5" இல்லை 5'6" இந்த ஹைட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை உங்களால் வந்து ஈஸியாக டிராஃபிக்கில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வண்டியோட வெயிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பல்ஸ் 210 வெறும் 170 kgs தான். இதே நம்ம வந்து ரேலி கிட் வர்றப்போ 161 kg, கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 kg வந்து இந்த வண்டி லைட்டர் இந்த வண்டியை காட்டிலும். அண்ட் இதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி வந்து பாடி பேலன்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்குது. அட் சேம் டைம் வந்து இன்ஜினும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்குது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் ரியரில் அப்படின்னு வரப்போ லிங்க்டு டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. விச் கம்ஸ் வித் 205 mm ஆஃப் ட்ராவல். இதே நம்ம வந்து எக்ஸ்பல்ஸ் ரேலி கிட்டில் வர்றப்போ இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற நார்மல் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான். கிட்டத்தட்ட இதே ட்ராவலோட கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனோட. ரியர் செக்ஷன் அப்படின்னு வரப்போ பார்க்குற கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இதோட டெயில் லைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட டெயில் லைட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட்
இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இன்னும் கொஞ்சம் சின்னதாக அது கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி டயர் சைஸ்லேயும் சரி வீல் சைஸ்லேயும் சரி பின்னாடி எந்த சேஞ்சுமே இல்லை. அண்ட் ஸ்டில் இந்த 210ம் ஒரு டியூப் டயரோட தான் வருது ஸ்போக் வீல்ஸோட. ரியரில் நமக்கு வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் வீ கேன் டர்ன் இட் ஆஃப் அஸ் வெல். அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு அப்கிரேட் அப்படின்னா இதோட சீட்டோட சைஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்குது. கொஞ்சம் ப்ராடாக இருக்குது கம்பேர் டு திஸ் ரேலி கிட். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் வைடரான சீட் கிடைக்கிற மாதிரி இந்த இதை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரேலி கிட்லேயும் சரி வேறு எந்த எக்ஸ்பல்ஸ்லையும் வராத ஒரு விஷயம் வந்து விச் இஸ் டாப் அண்ட் எக்ஸ்பல் 210ல வர்ற விஷயம் வந்து இதோட டிஎஃப்டி கிளஸ்டர் தான். இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் இனஃப் ஆப்ஷன்ஸ் டு கஸ்டமைஸ் as well. ஜஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காம they actually worked on it. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்னோட வாக்ரவுண்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா go and check it out. இந்த ரெண்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டு வண்டிக்கான எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேலி கிட். எஸ், ஸோ ஸ்டில் இது ஒரு பழைய இன்ஜின். ஸோ பழைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ரைட், ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ்பல்ஸ் 210க்கான எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்கலாம். இந்த ரெண்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் கேட்டிங்க. ஸோ எது பெட்டராக இருக்குது? வாட் யூ திங்க்? எது பெட்டராக இருக்குது மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அவ்வளோதான். இந்த வண்டியில் வந்து அந்தளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது மட்டும் தான் சேஞ்சஸாக வந்திருக்கு. அண்ட் டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. என் டேங்கோட ஷவுட் ஷீப் எல்லாமே வந்து கம்பேர்ட் டு திஸ் ஓல்டு எக்ஸ்பல்ஸ் இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்க இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இதோட கலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பல்ஸ் ரேலி கிட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து 1,54,000 வந்து எக்ஸ்ஷோரூம் இருக்குது. இதே நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கான எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி 1,85,000 which is the top end model அவைலபிளாக இருக்குது. இதோட பேஸ் வேரியன்ட் 1,75,000 or 74,000 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10,000 கம்மி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாப் அண்ட் எக்ஸ்பல்ஸ் 210க்கும் இந்த எக்ஸ்பல்ஸ் 200 ரேலி கிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கு இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்க இந்த 30,000 ஹைக் ஒர்த்தாக இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்டால் ஒரு ஒர்த்தான அப்கிரேட் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா டிஎஃப்டி கிளஸ்டர் கிடச்சிருது, டுவல் சேனல் ஏபிஎஸ் வித் நமக்கு ரைடிங் மோட்ஸ், அதாவது ஏபிஎஸ் மோட்ஸ் நமக்கு கிடச்சிருது. லைக் த மச் நீடட் அண்ட் மச் அவைட்டட் அப்கிரேடான இன்ஜினும் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 30,000 ஹைக் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாகப்படுது. ஸோ வாட் யூ திங்க்? உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு வண்டியுமே நம்ம ஜெயவிலாஸ் பிரீமியம் ஆட்டோ ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு வண்டியில் நீங்கள் எந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வர டாடா பாய் ஃப்ரம் தினேஷ்.